கேப்டன் அமெரிக்கா சிவில் வாரில் சொக்கோவியா அக்ரிமெண்ட்டுக்கு அயன்மேன் ஓகே சொல்லியிருப்பாரு. கேப்டன் அதுக்கு எதிராக இருந்திருப்பாரு. சொக்கோவியா அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டு அவெஞ்சர்ஸ் கவர்மெண்ட் சொல்ற வேலையை செய்யக்கூடிய கவர்மெண்டோட வேலைக்காரங்களா தான் இருப்போம். தங்களால சொந்தமா முடிவெடுக்க முடியாதுங்கிறதுனால கேப்டன் அமெரிக்கா அதுக்கு எதிராக இருந்திருப்பாரு. அதுவே தங்களை கட்டுப்படுத்துறதுக்கு யாரும் இல்லைன்னா அவெஞ்சர்ஸ் ரொம்ப ஆபத்தானவங்களா மாறிடுவாங்கிறது அயன்மேனோட பாயிண்ட். இந்த ஒரு எண்ணம் டோனிக்கு வரதுக்கு சொக்கோவியா அட்டாக்ல சார்லிங்கிற ஒரு பையன் இறந்தது தான் காரணமா இருந்திருக்கும். சார்லியோட அம்மா டோனி கிட்ட என் பையனோட மரணத்துக்கு நீங்களாம் தான் காரணம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த குற்ற உணர்வுனால தான் டோனி அவெஞ்சர்ஸ்க்கு ஒரு கடிவாளம் இருக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதுவே கேப்டனுக்கு அந்த குற்ற உணர்வு இருக்காது. ஏன்னா கேப்டன் ஒரு ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு மிலிட்டரி சோல்ஜர். போர்னு வந்தா சண்டை போடுற ரெண்டு பக்கமும் பாதிப்பு இருக்கும். அது ட்ரெயின் பண்ணப்பட்ட சோல்ஜர்ஸ்க்கு மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கும் இருக்குங்கிறது வேர்ல்ட் வார் 2ல சண்டை போட்ட ஒரு சோல்ஜரா கேப்டனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுவே டோனியால அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவர் சண்டை போடுறதுக்காக ட்ரெயின் பண்ணப்பட்டவர் இல்ல. அவர் அயன்மேனா மாறினதுக்கும் அவெஞ்சரா இருக்கிறதுக்கும் காரணமே கில்ட் தான். தன்னோட ஆர்ம்ஸ் மேனுஃபேக்சரிங் பிசினஸ்னால பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க காரணத்தினால தான் அவர் தன்னோட ஆர்ம்ஸ் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் நிப்பாட்டினாரு, அயன்மேனாவும் மாறினாரு. அதே மாதிரியான ஒரு கில்ட்னால தான் சொக்கோவியா அக்ரிமெண்ட்டுக்கும் அவர் ஓகே சொல்லியிருக்காரு. இதுதான் அயன்மேன் சொக்கோவியா அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்றதுக்கும் கேப்டன் அமெரிக்கா அதுக்கு எதிராக இருக்கிறதுக்கும் காரணம்.